பார்கவி உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ முள்ளையும் அறிவுக்கரசியும் பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்காங்க மாப்பிளையும் அந்த பார்கவியும். அதாவது தர்ஷனையும் தேடுறாங்க, அந்த பார்கவியை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பார்கவியை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி தர்ஷனை கூட்டிட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கால் பண்ணி முல்லைக்கு சொல்லவும், முல்லை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான், நீ அங்கே இரு நான் வரேன். அந்த சிரிக்கியும் அங்கே தான் இருப்பான், அவளையும் அவன் அப்பனையும் முடிச்சு விட்டுட்டு மாப்பிள்ளை தர்ஷனை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்துவோம். இன்னைக்கு பந்தக்கால் வரைக்கும் வந்துடுச்சு, நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் வர்றது உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, இந்த கல்யாணத்தை சிறப்பா முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லையும் அறிவுக்கரசையும் கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க கொடைக்கானல் தான் இருக்காங்கன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரனுக்கும் கதிருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ கதிருக்கும் குணசேகரனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா நான் சொன்னது உண்மையாக போச்சு பாத்தியா, இவளுங்க தான் இந்த ஜீவானந்தத்தை கையில் சொல்லி பையனை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் நாம் வந்து அங்கே எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். அவள் எவ்வளோ கூலாக காஃபி எடுத்துன்னு வந்துறா பாத்தியா, ஆமாண்ணே கொஞ்சம் கூட அவங்க மனசில் கொஞ்சம் உறுத்தலுமே இல்லாமல் காஃபி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொந்தக்காரங்களாம் தர்ஷன் மாப்பிள்ளையை கூப்பிடுங்க பார்க்குறோம் வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் அவன் என்னத்துக்கு வரணும், பந்தக்கால் நட போகிறீங்க, சொந்தக்காரங்க நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளே நடுவோமே, ஏன் வாழ்த்து சொல்ல தானே கூப்பிட்டேன், அதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, அவன் இங்கே இல்லைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஸோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு குணசேகரன் சொல்லுவார், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, நம்மளுக்கு தான் மரியாதை கெட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக ஜீவானந்தத்து கையில் சொல்லி இவ தான் அவனை மறைச்சி வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டுருக்குங்க. ஆனால் ஈஸ்வரி அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, அவன் எங்கே இருக்கானோ, அவன் இஷ்டப்பட்ட கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தான், அவன் இந்த இடத்த விட்டே போயிருக்க மாட்டானே, அவன் தான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான், இவன் யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டாக வந்து அழாதீங்கக்கா, கண்டிப்பாக வந்து தர்ஷன் கிடைச்சிருவான், சக்தி போயிருக்கான் இல்லையா, கரிகாலம் சக்தியும் கிடைச்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜீவானந்தத்தை கூட தான் அமைச்சிருக்கான்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாமி முன்னாடியே பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஜீவானந்தத்தை தொட்ட குறை விட்ட குறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலாச்சி அவங்களை வந்து இல்லாத போலதால பேசியிருப்பாங்க. அதனால் பயங்கர கோபம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சக்தியை வச்சுருவாங்க. தர்ஷினி தொலைஞ்சு போனதுக்கும் காணாமல் போனதுக்கும் அவங்க காரணம் இல்லை, இப்பயும் வந்து அவங்க காரணம் இல்லை அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்கவியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அதாவது ஜன்னல்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி பார்கவி வெளியேவோ பார்க்க முடியாத மாதிரி, அந்த வீட்டிலேருந்து யாரும் உள்ளேயும் பார்க்க முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா பார்கவி இவங்க அப்பா பார்கவியை சேவ் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் தர்ஷன் வந்து இவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ தர்ஷன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்கவிக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அதாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் அரகண்டாக இருக்காங்க, நடத்த சரியில்லை அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக வீடியோலாம் அமைச்சு பார்த்தீங்கன்னா பார்கவியை நிறைய கஷ்டப்படுத்திட்டாரு. ஆனால் பார்கவிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இருந்தார். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பார்கவிக்கு ஒரு நல்லது பண்ணல, கெட்டது தான் பண்ணுறாரு. ஏன் பார்கவிக்கு இவர் கெட்டது பண்ணுறாருன்னா, தேடிட்டு இருக்கவங்கலாம் வந்து தர்ஷனை கண்டுபிடித்த இங்கே வந்தாங்கன்னா முல்லையும் அறிவுக்கரசியும் எப்படியாச்சும் அந்த பார்கவியை போட்டு தள்ளணுன்ற முடிவில் இருக்காங்க. ஸோ இப்போ கொடைக்கானலுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அது பார்கவிக்கு தான் பிரச்சனை. யாருமே வந்து தர்ஷனை எதுவுமே பண்ண போகிறதில்ல, தர்ஷனை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஆனால் பார்கவியை ஏற்கனவே ஸ்டேஷனில் வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அவங்க எக்ஸாம் முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனால் தெரியாமையோ தெரிஞ்சோ பார்த்தீங்கன்னா அறிஞ்சோ அறியாமையோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாரு தர்ஷன். இதை பார்த்த பார்கவியோட அப்பா எவ்வளோ போராடுறாரு இவங்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மூச்சு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வெளி உலகத்தை பார்க்கணும், எனக்கு நிழல் வெளிச்சம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா கிட்ட. ஆனால் தர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஏதோ சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, கதவை தட்டலான்னு பார்த்தீங்கன்னா கதவை தட்டிடுறாருங்க. ஸோ அவங்க அப்பா இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணலாமா வேணாவான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா கண்டிப்பாக அந்த தர்ஷனாக தான் இருக்கும். அவன் இருக்கிற இடம் வந்து நாங்கள் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக மாட்டான் அப்படின்னு பார்த்தா திறக்கிறாங்க. தர்ஷன் தான். தர்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா தர்ஷன் நீ என்ன பண்ணுறீங்க, ஏய் பார்கவி நீயும் அப்பாவை இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இங்கே எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்கள் வீட்டில் பயங்கரமாக அடித்து என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க. எனக்கு நிறைய அடி விழுந்துருச்சு, அது இல்லாமல் வீட்டிலே அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ நான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கலான்னு இருந்தேன். அறிவுக்கரசி அறிவுபூர்வமாக அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கேருந்து காலேஜ்லேருந்து எகிரி குச்சி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது பார்கவி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏப்பா தயவு செஞ்சு சொல்கிறேன்ப்பா இந்த இடத்த விட்டு போயிடுப்பா, ஏற்கனவே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க, இப்போ நீ ஓடி போயிட்டு தான் நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு வந்து தெரிஞ்சுன்னா நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து உன்னை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் தான் தெரியும் நீ எதர்ச்சியாக வந்திருக்க, நானும் எதர்ச்சியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இதை உங்கள் வீட்டு ஆளுங்க கையிலையும் அந்த அறிவுக்கரசு கையிலையும் சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீ போயிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா தர்ஷன் கையில் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பா அவனே டிப்ரெஷனில் வந்து எப்படி இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி மெச்சூரிட்டியாக ஒரு முடிவு எடுத்து இந்த பக்கம் தப்பிச்சு வந்திருக்கான். அவனை போய் சொல்கிறீங்களே, அவன் ஏதாச்சும் ஒன்று
பண்ணிக்கிட்டானா டிப்ரெஷன் ஓவர் ஆகி நம்மளும் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கலனா அவனுக்கு யார் இருக்கா இப்போதைக்கு? பெத்த அப்பாவே பார்த்தீங்கன்னா அவனை அடித்து துன்புறுத்திருக்காரு. ஸோ நாம் பார்த்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி சொல்லுவாங்க. பார்கவி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தர்ஷன் பார்த்தீங்கன்னா பார்கவிக்கு நிறைய தொந்தரவு தான் கொடுத்துட்ருக்காரு. லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் ஏமாற்றி தொந்தரவு கொடுத்துட்டாரு. இப்போ இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா பார்கவிக்கு தான் தொந்தரவு. ஏன்னா நம்ம தர்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தான் இருக்காங்கன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு போயிடுது. முல்லையும் நம்ம அறிவுக்கரசியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம குணசேகரன் கிளையும் கதிர்கிட்டையும். சக்தியும் கரிகாலனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போது இவர் துப்பாக்கியோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறான்னு இருக்கார். யார்? குணசேகரன். அது வந்து கதிரும் அவரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கீழேருந்து கேட்டுடுறாங்க நம்ம ஈஸ்வரி கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயம் வந்துடுச்சு. துப்பாக்கியோட போகிறாரு. ஒன்று பார்கவி கோவத்தில் ஏதாச்சும் பண்ணிட்டாலையும் நமக்கு பிரச்சனை, அதே மாதிரி நம்ம பையனை ஏதாச்சும் பண்ணிட்டாலும் நமக்கு பிரச்சனை. ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஜீவானந்தத்துக்கு எல்லாம் ஹெல்ப்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு கேட்டவங்கள நம்ம உண்மையாக்கிடுவோம். இதுக்கப்புறம் வந்து எனக்கு யாரை கூப்பிட்றதுனே தெரியல. ஏன்னா துப்பாக்கியோட பயன்படுத்தி இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இப்போ நீங்கள் ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணிங்கன்னா பிரச்சனை பெருசாகுமே தவிர பிரச்சனை முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கால் பண்ணலனாலும் பிரச்சனை பெருசாகும். ஏன்னா அவர் போய் அங்கே மிரட்டி நம்ம கன்னெல்லாம் காமிச்சு அவங்கள விரட்டிட்டு கல்யாணம் இவருக்கு அன்புக்கும் இவங்களுக்கும் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என் பையன் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஆகிடுமே. ஸோ இதுலேருந்து வெளிவரத்துக்கு நான் இந்த தப்பை பண்ணி இது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணத்தை என் பையன் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ஜீவானந்தமும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுவார். என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் தர்ஷனே தான் ஃபஸ்ட்டில் வந்து முடிவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஆனால் அவன் நல்லவனா இல்லை, அப்போ கெட்டவனாக இருந்தான். இப்போ அவனை திருத்தி ஒரு மனுஷனாக மாற்றிருக்கேன். ஸோ அவன் படிக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவில் இருக்கான். ஒரு 5 வருஷத்துக்கு அவனுக்கு கல்யாணம் வேணாம், அவளுக்கு பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அவனை கொடுமைப்படுத்தினாங்க. அதனால தான் இந்த கல்யாணத்துலேருந்து விடுவிக்கிறதுக்காக அவன் எகிரி குச்சி போயிட்டான் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு சொல்லிடுவாங்க. ஸோ சட்டப்பூர்வமாக ஜீவானந்தம் கேட்டு இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாங்க. இங்கே கொடைக்கானலில் தான் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. ஜீவானந்தமும் கொடைக்கானல் தான் இருக்காரு. ஸோ ஜீவானந்தம் டேரெக்டாக கொடைக்கானலுக்கு, அதாவது தர்ஷன் இருக்கிற இடத்துக்கே போயிடறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் குணசேகரன் வராங்க. ஆதி குணசேகரன் பார்த்த உடனே நம்ம ஜீவானந்தத்தை தெரிஞ்சிச்சு, கதிரே பார்த்தியா 100க்கு 100% வந்து இவனோட உதவியில் தான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவங்க ஆத்தா காரி தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அவர் இப்போ தான் நான் பார்க்குறேன், இப்போ தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. டேய் வாயை மூடு, நீ பேசாத, நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிற தாய் மீனாட்சி மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா உங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணி போய் சேர்ந்துருவேன். ஏன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அறிவுக்கரசிக்கு, அன்புக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்க சொல்லிட்டு. இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு நான் என்னை மனுஷனாகவே பார்க்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வந்து உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கலன்னு சொல்லிட்டு வக்கீல் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஜீவானந்தம் கேட்பாரு. இந்த பார் குணசேகரன், உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் வரல, அதே மாதிரி நான் பிரச்சனை பண்ணால் நீ தாங்கவும் மாட்டேன். டேய் என்னடா பண்ணுவேன், என்ன பிரச்சனை பண்ணுவேன், ஏற்கனவே நீ வந்து நிறைய இழந்துட்ட, எங்களால் இதுக்கு மேலேயும் வந்து இழந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. என் பிள்ளைக்காக நான் பொறுமையாக இருக்கேன், ஆனால் உங்களெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை எதுவும் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டு ஸோ தர்ஷன் மேட்டரை வந்து இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. தர்ஷனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஸோ விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னா கொடுமைப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு உங்களை போலீஸில் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ என் பையன்டா அவனுக்கு கல்யாணம் யாரை பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துக்கு அவனும் விருப்பப்பட்டு தான் வந்து ஒத்துக்கிட்டான். ஆனால் இப்போ அவங்க ஆத்தாக்காரிங்களும் வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆட்களும் அவன் மனசை மாற்றிட்டாங்க. அதனால் கல்யாணம் இல்லைன்னு ஆகிடுமா, அன்பு இவனுக்கு மனைவி இல்லைன்னு ஆகிடுமா, எல்லாமே நடக்க போகுது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாமே கிளம்புங்க, என் பையனை பார்த்து தீர்ந்தீங்க எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஸோ ஈஸ்வரி இதுக்கு பிடி கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஈஸ்வரிக்கு தன் பையனுடைய வாழ்க்கை தான் முக்கியம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தால் நான் நடத்தி வைப்பேன். ஆனால் அவனுக்கு ஆசையும் இல்லை, அவளுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை, அது ஒரு ரவுடி குடும்பம், அங்கே போகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தா சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் போலீஸு வக்கீலுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் பக்கம் தான் நிற்பாங்க. ஆனால் அறிவுக்கரசி நம்ம முல்லையும் சேர்ந்து எப்படியாச்சும் பார்கவியை கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் இருக்காங்க. மாப்பிள்ளை பார்கவி இருக்கிறதுனால தானே வந்து எகிரி குச்சி அன்பு வேணாம்னு சொல்லிட்டு போகிறான். பார்கவியை முடிச்சுட்டா மாப்பிள்ளை தானே நம்ம பக்கம் வந்து சேர்ந்துட்டு போகிறான். ஸோ கூடிய சீக்கிரமே அவளை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் ஆதி குணசேகரன் இப்போ பயங்கரமாக ஆக்ரோஷத்தில் இருக்கார். நீ எங்கே போனாலும் சரி தம்பி வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்கிறாரு. அவங்க பிள்ளைய பார்த்து மிரட்டுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இவனாக தான் இருக்குன்னு நான் அப்போவே சொன்னேன்டி. அப்படியே பத்தினி மாதிரி வேஷம் போட்டேன் வீட்டில், இப்போ எங்கே வந்து நிற்கிற பார்த்தியா, அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணி அப்போ எங்கே போச்சு உன் சத்தியம்,
அப்போ நீ பண்ணதெல்லாம் பொய், நீ நடத்துனதெல்லாம் நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை பேசிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரிக்கு வேற வழி தெரியல யார்கிட்ட போறதுன்னு, கன்னெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.